கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா என்பதை சொல்லி நாம் இந்த நாளிலே நம் சரீர இச்சையை நாம் நிறைவேற்ற வேண்டுமா, சரீர இச்சையை அடக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டளை கொடுக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி புசிக்கவே வேண்டாம், புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி அமேன். க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறினால் ஏவாள். அல்லேலூயா. மீறி சர்பத்தோடு கூட அவள் பேசி பழகி அமீன் கண்களின் இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு அமீன் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மாம்சத்திலே இச்சையினாலே அமீன் க்ளோரி உண்டான இச்சையினால் பாதிக்கப்பட்டு அமீன் க்ளோரி அவள் இழுக்கப்பட்டு அமீன் சர்பத்துக்கு அவள் கீழ்ப்படிந்து அமீன் சர்பத்தோடு கூட அமீன் க்ளோரி அவள் உறவு கொண்டாள், சர்பத்தினால் கற்பழிக்கப்பட்டாள். இது நிமித்தமாய் அமீன் க்ளோரி அவள் விரும்பின அந்த மாம்ச இச்சை, அவள் விரும்பின அந்த பாவத்தையே சாபமாய் தேவனிடத்தில் அவள் பெற்றுக்கொண்டாள். ஆಮೇಲೆ அவள் கற்றுக்கொண்ட அமீன் க்ளோரி மாம்ச இச்சையை ஆதாமுக்கும் அவள் கற்றுக் கொடுத்து அமீன் மாம்ச இச்சையை அவள் நிறைவேற்றினாள் என்று சொல்லி பார்க்கணும். இது நிமித்தம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அமீன் க்ளோரி சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டால் அமீன் க்ளோரி தேவனாகிய கர்த்தர் அவர் 2 பேரையும் ஆசீர்வதித்து பழுகி பெருகி பெருக கடவுள்கள் என்று சொல்லி இது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அவர் அனுப்பினார் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இதெல்லாம் யார் சொல்றது? ஆமே, இதெல்லாம் சாபம் தானே, இதெல்லாம் ஆசீர்வாதமா தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்வதற்கு ஒருத்தருக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் ஆதாமும் ஏவாளையும் அவர்கள் ஆசீர்வதித்து பழுகி பெருகி அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஒரே ஒரு வசனத்தை எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? நொந்து போய் அல்லேலூயா சரி போங்க அமீன் ஆசீர்வதிக்கிறேன், இனிமேலாவது ஜாக்கிரதையா இருந்து அமீன் புத்தியோடு ஞானத்தோடு கூட எப்படி ஒரு குடும்பத்துல எப்படி சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு? எல்லாவற்றையும் அமீன் முடிந்த பிறகு அவங்களை தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு, யாராவது தாய் தகவல் தோட்டத்தை விட்டு துரத்துவாங்களா, வீட்டை விட்டு துரத்துவாங்களா? இதெல்லாம் ஆசீர்வாதமா சாபமா? எதை நாம் அங்கே பிரசங்கிக்கணும்? பரிசுத்தத்தை எழுந்தபடினாலே அல்லேலூயா அவர் 2 பேரும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சாபம் ஏன் என்பதை தியானித்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இப்போ இந்த உலகத்துல உண்டான ஒரு திருமண வாழ்க்கை, இந்த உலகத்துல பிசாசினால் உலகத்திலிருந்து உண்டான ஆணும் பெண்ணும் ஆமென் க்ளோரி சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை அல்லேலூயா. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து சரீர உறவினால ஆமீன் திருமணம் என்ற உறவினால வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆமீன் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் ஆமீன் க்ளோரி வாழ்ந்தார்கள், நிர்வாணமாய் இருந்தார்கள். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஆமே, ஆதாமுக்கு ஏற்ற துணையாய், ஆதாமுக்கு ஏற்ற மனைவியாய் இல்லை, ஏற்ற துணை என்பது பரிசுத்தம் உள்ளவளாய் ஆமீன் க்ளோரி. அங்க நிர்வாணம் மாம்ச இச்சை கண்களின் இச்சை இதெல்லாம் அங்கே பாவம் இல்லை. பாவமில்லாத ஆதாமாய், பரிசுத்தமுள்ள ஆதாமாய், பரிசுத்தமுள்ள ஏவாளாய் துணையாய் அவர்கள் தேவனோடு கூட தேவனுடைய தோட்டத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் சர்ப்பத்துக்குள்ளாக இருக்கிற பிசாசு ஆமென் க்ளோரி அவன் என்ன செய்தான்? தேவனுடைய பரிசுத்தத்தை அமீன் அவனுடைய பிள்ளைகள் இழக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே இருந்து சர்ப்பத்துக்குள்ளாக இருந்து தன் காரியத்தை அமீன் அவனுடைய பாவத்தை அவனுடைய இச்சையை இந்த ஏவாளுடைய சரீரத்தை இச்சித்து அவள் மாம்சத்தை அமீன் புசித்து அமீன் கற்பழித்தான். அல்லேலூயா. பரிசுத்தத்தை அவள் இழந்து போனாள். கற்றுக்கொண்ட கிரியை ஆதாமுக்கும் அவள் கற்றுக் கொடுத்தாள். மாம்சத்தோடு கூட அவர்கள் உறவு கொண்டார்கள். சரீர இச்சை இதனால் அமீன் உண்டானது. அல்லேலூயா. இரத்தத்துக்குள்ளாக பாவம் இப்பொழுது ஆதாமுக்குள்ளாக ஏவாளுக்குள்ளாக உட்புகுத்தப்பட்டது. பாவம் செய்தாயிற்று.
இப்போ பாவம் செஞ்சுட்டாங்க 2 பேரும். முதல்ல மிருகத்தோடு கூட பாவம் செஞ்சா, வேசித்தனம் செஞ்சா. 2வது அவள் கற்றுக்கொண்டதை ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்போ ஆதாமும் ஏவாளும் மனுஷி. இப்போ மிருகம் இல்லை. ஆதாம் மனுஷன், ஏவாள் மனுஷி. இப்போ சர்ப்பம் மிருகத்தோடு கூட முதல்ல அவன் என்ன செஞ்சான்? க்ளோரி வேசித்தனம் செஞ்சுட்டான். அந்த பாவத்தை கிரியைகளை மனுஷனாக இருக்கிற ஆதாமுக்கு அவள் கற்றுக் கொடுத்து அல்லேலூயா அந்த மாம்ச இச்சையை நிறைவேற்றி கொண்டார்கள். இதற்கு பெயர் தான் பாவம். இப்போ ரத்தத்துக்குள்ளாக, இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளாக ரத்தத்துக்குள்ளாக என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அந்த பாவம் என்பது என்ன? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இம்மூன்றும் பிசாசினால் உண்டானது. இது உலகத்திலிருந்து உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்போ ரத்தத்துக்குள்ள, ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ளாக ரத்தத்துக்குள்ள பாவம் வந்துச்சு. இப்போ பாவம்னா என்னன்னு தெரியும். அப்போ இந்த ரத்தத்துக்குள்ளாக இருக்கிற மாம்சத்தின் இச்சை இப்போ அது எப்படி அப்பொழுது அவர்கள் சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்து எப்படி அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்களோ, இப்போ அதுக்கு தான் இப்போ சண்டை. இப்போ குடும்பங்களில் என்ன சண்டை? இதுதான் சண்டை. எல்லாருக்குள்ளேயும், வாலிபமான பிள்ளைகளிடத்துல, திருமணமானவங்க, திருமணமாகாதவங்கள, இந்த சரீரத்தில் மாம்சத்தில் உண்டாகிறதான மாம்ச இச்சையை நிறைவேற்றி கொள்வதற்கு, நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு, இந்த மாம்ச இச்சை தான் ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கும் ஒரு மனுஷனை அழிப்பதற்கும் க்ளோரி காரணமாய் இருப்பது யாரு? பிசாசு. அப்போ இந்த இரத்தத்துக்குள்ளாக அந்த பாவத்தை அவன் தந்திரமாய் எப்படியோ சாத்தான உள்ள புகுத்திட்டான். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவிகளாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. அங்கே முதல்ல பார்க்கும்பொழுது ஏவாள் ஏதோ சூழ்நிலை, அவளுக்கு மரணம்னா தெரியாது, மாம்ச இச்சைனா தெரியாது, கண்கள் இச்சைனா தெரியாது. அல்லேலூயா. அப்போ இதை சொல்ல காண்பிக்க அப்படியே ஈர்க்கப்பட்டு, அப்படியே வஞ்சிக்கப்பட்டு, அப்படியே கொண்டு போய் தன் காரியத்தை அவன் நினைச்சிட்டான். ஆனால் இப்போ நமக்கு கண்களின் இச்சைனா தெரியும், மாம்சத்தின் இச்சைனா தெரியும், ஜீவனத்தின் பெருமைனா எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ நமக்கு அப்படி நாம் போகும்போது க்ளோரி நமக்கு கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அப்படியும் நம்ம போகும்போது இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் கிருபையை கொடுக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் இல்லை. அல்லேலூயா. அப்போ முதலாவது அவருடைய சூழ்நிலை, சந்தர்ப்பம் எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்தி கீழ்ப்படியாமல் வச்சு அவன் விபச்சாரத்தை அவன் செய்தான். அல்லேலூயா. க்ளோரி. பட் இந்த கிரியை ஒன்று தான். ஆனால் செய்த மனுஷனா மனுஷியா என்பது தான் க்ளோரி. கிரியை சர்ப்பத்தின் மூலமாய் வந்தது, சாத்தானுடைய கிரியை. ஆனால் அந்த கிரியை செய்தவர்களோ ஆதாமும் ஏவாளும். இதற்கு பெயர் தான் பாவம். ஏதேனில் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 23, 24. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நிதிநிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 பேரும் இந்த மாம்சம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பூமியின் மண்ணிலிருந்து. க்ளோரி. பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மமானான். அப்போ ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணினார். அப்பொழுது அவன் நித்திரை அடைந்த பிறகு அவன் விழா எலும்பிலிருந்து ஒன்று எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடித்தார். க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனிடத்தில் அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த பூமியின் மண்ணிலிருந்து, அப்போ அந்த பூமியின் மண் யாருடையது? சாத்தானுடையது. அல்லேலூயா. அப்போ பிசாசினுடையது. அங்கே சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து அவர் சபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றார்? நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய்.
இந்த மண்ணுக்கு தான் என் மண்ணிலிருந்து எடுத்து இவங்க 2 பேரும் க்ளோரி பரிசுத்தமாய் வாழ முடியுமா? இந்த பரிசுத்தத்தை கெடுக்கணும். இவன் மாம்சத்துக்குள்ளாக சரீர இச்சையை உண்டு பண்ணணும். வாழ்நாளெல்லாம் சரீர இச்சைகளினால இவர்கள் புசித்து மாம்சத்தை புசித்து 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 இவருடைய கிரிகளை தக்க பலன் மரணத்தை பெற்று என்னோட இடத்துலையே என் மண்ணிலேயே அவங்க சதா காலங்களில் என் கூடவே இருக்கணும், வாதிக்கப்படணும். அல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாக இருக்க தேவ ஜனத்தை எப்படி உபாதிக்கணும்னு சொல்லி அவன் திட்டமிட்டு தேவன் தந்த தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய மகிமையை, பரிசுத்தத்தை எல்லாவற்றையும் இழக்கும்படி தந்திரமாய் அவன் செயல்பட்டான் சர்ப்பத்தை வைத்து. அல்லேலூயா. அப்ப அந்த பூமியின் மண் யாருடையது? சாத்தானுடையது. அப்ப அந்த மண்ணினால உருவாக்கப்பட்டவர்கள் யார் யாரு? ஆதாமும் ஏவாளும். அல்லேலூயா. அப்போ எலும்பும் ஆவியும் யாருடையது? தேவனுடையது. இதுல இப்ப இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் நிர்வாணம் வெட்கம் எல்லாம் வந்துருச்சு. பாவம் எல்லாம் ரத்தத்துக்குள்ள உள்ள வந்தாச்சு. அப்ப அந்த பாவத்தை செய்த பிறகு அல்லேலூயா, அப்போ இந்த மிருகத்தின் மூலமாய் சர்ப்பம் என்கிற மிருகத்தின் மூலமாய் இரத்தத்தின் வழியாய் இந்த பாவ கிரியை உள்ள மனுஷிக்குள்ளாக இப்ப வந்துருச்சு. பிறக்க போகிற எல்லா மனுஷிக்குள்ளாக ரத்தத்தில் என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவமே செய்யாத மனுஷன் இனி யாரையாவது சொல்ல முடியுமா? யாராலையும் செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் இந்த பாவம் உள்ள ரத்தத்துக்குள்ளாக இருக்குது. க்ளோரி. அப்ப ஒருத்தர் இது யாரெல்லாம் இதை செய்யணும், இந்த பாவ சரீர இச்சையில ஈர்க்கப்பட்டு அந்தந்த சூழ்நிலைகள்ல பொறுத்து தான் க்ளோரி அந்த பிசாசு அவர்களை வஞ்சித்து அந்த பேசித்தனங்களையோ பெச்சாரங்களையோ க்ளோரி அவன் செய்ய வைத்து அவன் விழ வைக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய கிரியை தான் அந்த இச்சையை தான், சரீரத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை தான் பாவம் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கு சுட்டி காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஏவாள் மூலம் ஆதாமுக்கு கற்றுக் கொடுக்க அவன் வைத்தான். அல்லேலூயா. அதற்கு பெயர் தான் பாவம். அல்லேலூயா. மிருகம் ஏவாளோடு கூட உறவு வைத்ததுக்கு, மாம்சத்தோடு உறவு வைத்ததுக்கு மிருகம் சர்ப்பம் என்கிற மிருகம் ஏவாளுடைய மாம்சத்தை இச்சித்து அவள் மாம்சத்தை புசித்ததற்கு விபச்சாரம், வேசித்தனம். அல்லேலூயா. அதனுடைய கிரியை கொண்டு ஏவாள் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தது தான் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார்? பாவம் என்று தேவனாகிய கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்க விரும்பி சரீரத்துல விரும்பி அந்த மாம்சத்தின் இச்சையை அவர்கள் ருசித்தார்கள், அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்ப பாவம் வந்துருச்சு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாசமா போங்க, க்ளோரி, மரணத்தை தேடிக்கிட்டீங்க, பாவத்தை செஞ்சுட்டீங்க, செத்து தொலைங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. அவன் எடுக்கப்பட்ட மண் எது? அவனுடைய மாம்சம். யாருடைய மாம்சம்? ஆதாமும் ஏவாளுடைய மாம்சத்தையும் பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எதற்காக அந்த மண்ணிலிருந்து எடுத்து ஆண்டவர் உருவாக்கி வச்சாரு? க்ளோரி. அப்ப தேவ சித்தத்தின்படி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்து க்ளோரி பாவத்தை செய்து விட்டார்கள். அப்ப தேவன் சொல்றாரு, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த எடுக்கப்பட்ட மண் முதல்ல அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன கட்டளை கொடுக்கிறார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். க்ளோரி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும். என்னத்தை ஆண்டவர் அங்க பண்படுத்த சொன்னார்? பரிசுத்தமுள்ள அந்த தோட்டத்துல அங்க எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சகலவும் பரிபூர்ணமா இருக்குது, அங்க பண்படுத்தவும் என்று சொல்லி எதை ஆண்டவர் சொல்றார்? உனக்கு கொடுக்கப்பட்ட க்ளோரி இந்த தோட்டத்துல உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஏவாளை நீ என்ன பண்ற? பண்படுத்து, காக்கவும் வைத்தார் என்று பார்க்கிறோம். உனக்கென்று கொடுக்கப்பட்ட துணையாகிய
ஏவால பண்படுத்து, வார்த்தையால பண்படுத்து. உன் பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. ஆமென் க்ளோரி. உனக்கு தோட்டம் அதுதான், உனக்கு துணை அதுதான், உனக்கு ஏற்ற துணை அதுதான். நீ உனக்கு அவ உனக்கு. அல்லேலூயா க்ளோரி. பரிசுத்தத்தை இழந்துடாதபடி அதை காத்துக்கோ. அவன் இங்கே போய் சர்பத்தோடு கூட பேசும்போது ஆதாம் எங்கே போனா? ஆமென் க்ளோரி. இந்த ஆதாம் டெய்லி கூட பேசிட்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த ஆதாமை காட்டிலும் இந்த சர்பம் ரொம்ப நல்லா பேசுகிறான், ரொம்ப அன்பாக பேசுகிறான். மற்ற நாள்லலாம் இவன் அந்த மாதிரி பேசலை. இன்னைக்கு இவன் ரொம்ப வித்தியாசமாக தெரியுறான் இந்த ஆதாமை காட்டிலும். அல்லேலூயா. இந்த சர்பம் அல்லேலூயா நல்லா அன்பாக பேசுகிறான். அவன் ஆதாமை போல இல்லை. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆதாமை காட்டிலும் அவள் சர்பத்தை அவள் என்ன செய்தாள்? இச்சித்தாள். அவள் அழகை ருசித்தாள். ஆமென் க்ளோரி. அவ கண்ணுக்கு, ஏவாளுடைய கண்ணுக்கு சர்பம் அழகா தெரிந்தான், பலசாலியா திறந்தான். ஆமென் க்ளோரி. அவனோடு கூட இருக்கிறதுக்கும் அவனோடு கூட பேசுறதுக்கும் அவனை தான் அவளுக்கு பிடிச்சிருக்குது. அப்போ ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் கொடுத்த ஏவாள் எங்கே போனா அப்படின்னு சொல்லி ஆதாம் எங்கே அவன் தவறிட்டான்? தனக்குன்னு கொடுக்கப்பட்ட துணையை அவன் பாதுகாக்காம, பண்படுத்தாம, தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய தோட்டத்தில் இருக்கணும்னு சொல்லி அவன் வசனத்தை வளர்க்காம, அவர் பாதுகாக்காம எங்கே போயிட்டான் அந்த ஆதாம்? அவ்வளோ நேரம் சர்பத்தோடு கூட போய் அவள் கற்பழிக்கிற வரைக்கும், ஆமென் க்ளோரி, தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்கிற வரைக்கும் இந்த ஆதாம் பொறுப்பற்றவனாய் தன்னுடைய துணையை பாதுகாக்காமல், காக்காமல், ஆமென் க்ளோரி, எங்க விட்டுட்டு போயிட்டான்? அல்லேலூயா. அவனுடைய தேவன் கொடுத்த கட்டளையை அவன் அலட்சியப்படுத்தி நிர்விசாரமாய் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஏவால அவன் பாதுகாக்கவில்லை. அல்லேலூயா. அவ்வளோ நேரம் போயிட்டு சர்பத்தோடு கூட அவன் போய் கெட்டு போகிற அளவுக்கு, பாவத்தை செய்கிற அளவுக்கு ஆதாமுக்கு ஏன் தெரியல? அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா ஆதாம்? அங்கதான் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இப்ப அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர். அப்பதான் நீ தோட்டத்துல அவன் என்ன பண்ண? மண்ணை நீ பண்படுத்தல, காக்கல. அந்த மண் என்ன பண்ணிடுச்சு க்ளோரி? அந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோடு கூட போய் அவன் க்ளோரி பாவத்தை செஞ்சிருச்சு, உபச்சாரத்தை செஞ்சிருச்சு. இப்போ நீ என்ன செய்யி? இப்போ நீ கணவன் மனைவியா மாம்சத்துல நீங்கள் இப்பதான் என்ன இப்பதான் அவங்களுக்கு கணவன் மனைவி என்று சொல்லி உறவு முறை. பாவத்தை செய்த பிறகுதான் ஆதாம் ஏவாள் கணவன் மனைவி இவர்களே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தேவன் தான் திருமணம் செய்யல. அல்லேலூயா. பரிசுத்த விவாகம் என்று சொல்லி போடுவார்கள். தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கூப்பிட்டு தாலியை கட்டிவிட்டு ஆமென் க்ளோரி போய் மாம்சத்தில் போய் பிள்ளையை பெற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அங்கே தேவனாகிய கர்த்தர் அனுப்பலை. இச்சை என்கிறதான பாவம் தேவனிடத்திலிருந்து பிறந்ததல்ல. அல்லேலூயா. அது சர்பத்தினால் உண்டானது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கல. அது இந்த உலகத்திலிருந்து உண்டான ஒரு பந்தம், இந்த உறவு, சடங்கு. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து உண்டான இந்த பந்தத்துக்கு தான், இந்த உறவுக்கு தான் திருமணம். அல்லேலூயா. கணவன் மனைவி சரீரத்தில் உறவு வைத்து அவர்கள் மாம்சத்திலே பாவத்தினாலே பிள்ளைகளை பெற்றெடுத்து, ஒரு ஆண் வளர்ந்துட்டானா ஒரு ஆணுடைய சரீர ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு தான் க்ளோரி ஒரு பெண். அவள் பெரியவள் ஆன பிறகு அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு பெண்ணுனாலே அவள் வளர்ந்துட்டாளா, வயசுக்கு வந்துட்டாளா, அவள் தான். அது அப்படியே அம்மா அப்பா வீட்டில் இருந்தால் அது அசிங்கம், அது அவமானம். அதை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? ஒரு ஆணுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஆண் நல்லவனா கெட்டவனா, அவன் சர்பமா அம்மே சர்பமா இல்லை சர்பத்துக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசா எதுவுமே விசாரிக்காம அவனுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையே அழிந்து நாசமாக போகும். எல்லாவற்றையும் எழுந்து நிம்மதி எழுந்து ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பந்தங்கள் எல்லாம், உறவுகள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து உண்டானவைகள்.
கர்த்தரால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற துணையை தேவனாகிய கர்த்தர் ஆமென் க்ளோரி கொடுத்தாரு. அங்கே அவர்கள் 2 பேரும் பரிசுத்தத்தோடு கூட துணையோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க போய் நீ போய் பண்படுத்து இதுக்கு மேலே போய் நீயும் ஆதாமும் ஏவாலும் தேவனாகிய கர்த்தர் சரி போய் பண்படுத்து, ஒன்றும் அவசரம் இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்களுக்குள்ள நீ போய் பரிசுத்தத்தில் நீ என்ன பண்ணு, நீ போய் முன்னேறு. நீ எப்படி உங்களுக்குள்ள சரீர இச்சை, கணவன் மனைவி ஆதாம் ஏவாளுக்குள்ளாக சரீர இச்சை, சரீரத்துக்குள்ள மாம்சத்துக்குள்ள இச்சை எழும்பும் போதெல்லாம், போர் செய்யும் பொழுதெல்லாம் நீ என்ன செய்யணும், அந்த தலையை நீ தட்டு. சர்ப்பத்தினால் உண்டாகிற இந்த கிரியை, இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால அது தட்டு, அதை அடக்கு. அவன் இச்சி அடக்கம் உள்ளவர்களாய் சர்ப்பம் எப்பெல்லாம் படம் எடுக்குதோ அதன் தலையை தட்டு. அதனுடைய கிரியைகள் அவன் தோட்டத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. எனக்குள்ளே எழுவுகிற மாம்ச இச்சைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் க்ளோரி அதை எரிக்கிறேன். ஆமென் க்ளோரி. சொல்லும்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லும்பொழுது ஆமென் க்ளோரி இச்சை அடக்கம். ஆமென் க்ளோரி. ஆவியானவருடைய துணையோடு கூட அபிஷேகத்தில் அதை கடிந்து கொள்ளும் பொழுது, அதை அடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆமென் க்ளோரி இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. இங்கே பவுல் சொல்றாரு 27வது வசனத்துல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். குதிரைக்கு கடிவாளம் எப்படி போட்டு அது ஒரே திசையில ஆமென் க்ளோரி அதை செலுத்துகிறார்களோ, அதை ஓட வைக்கிறார்களோ, அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ, அது போல தேவன் நமக்கு தந்த கட்டளை என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், புசித்தால் சாகவே சாவீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். ஆமென். மரணத்தை விரும்பாத, நீ செத்துருவ, அதை புசிக்காத என்று சொல்லப்பட்டது. மாம்சத்தை அப்போ அந்த சரீர இச்சை நமக்குள்ள எழும்பும்போது தேவனுடைய கட்டளையை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து அந்த சரீரத்தில் உண்டாகிற இச்சையை அடக்க வேண்டும். அல்லேலூயா. அடக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்கே பவுல் சில காரியங்களை கணவன் மனைவி என்ற பந்தத்துக்குள்ளாக திருமணமானவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு என்று சொல்லி அங்கே சில ஆலோசனைகளை அங்கே கொடுக்கிறார். அங்கே 1வது பார்க்கும் பொழுது நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்ரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. இப்போ திருமணம் ஆகலையா, அப்போ ஸ்ரீயை தொடாமல் இருக்கிறதே நல்லது. இந்த பிரமாணத்தோடு கூட வாழ்ந்துட்டா அவன் க்ளோரி பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் இந்த வசனத்தை கேட்டு அப்போ ஸ்ரீயை தொடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல், ஆமென் க்ளோரி, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படி இருந்தால் அவங்க இச்சையை அடக்க முடியும். அப்படி இருந்துட்டா அவங்க நல்லது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது, சத்தியமெல்லாம் தெரியாது. இப்போ திருமணம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம 2 பேரும் இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமா? அப்படி அல்ல, அர்த்தம் அல்ல. விவாகம் திருமணம் பண்ணிட்டா திருமணம் பண்ணினவர்கள் அங்கே ஆலோசனை அங்கே பவுல் கொடுக்குறாரு. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு
அவனவன் தன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இங்கே இந்த அளவுக்கு எழுதுறதுக்கு காரணம் என்ன? அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும். அமீன் க்ளோரி. இங்கே பார்க்கும் பொழுது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு. சர்வம் ஏவாளுக்கு எப்படி அவன் வேசித்தனத்தை அவன் கற்றுக் கொடுத்தானோ, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் தன் தன் மனைவியையும். ஆதாமுக்குள்ளாக ஏவாளுக்குள்ளாக விபச்சாரமும் பாவமும் அமைகளோரி கிரிகள் இரத்தத்தில் இருக்குது. எப்போ மிருகம் தூக்குதோ, மிருகத்தினுடைய சுபாவங்கள் எப்போ தூக்குதோ, சரீரத்தில் எப்படி இச்சை அடக்க முடியாமல் கொலை வெறி தாண்டவம் ஆடுகிறதோ, காம வெறி தாண்டவம் ஆடுகிறதோ, அப்போ தன் மனைவியை பார்க்க மாட்டான். அல்லேலூயா. போய் மிருகத்தோடு கூட போய் அவர்கள் என்ன செய்வாங்க? இச்சையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதனால தான் வசனத்தின் மூலமாய் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் மனைவியையும். எப்போ ஒரு கணவனுக்கு, எப்போ ஒரு மனைவிக்கு, எப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு தன் சரீரத்தில் இச்சை உணர்வுகள் எழும்பும்போது அதை அடக்க வேண்டிய இடம், அடக்க வேண்டிய சரீரம் எதுவென்றால் அந்த சரீரத்துக்கு அதிகாரி ஏவாள் மாத்திரம்தான். ஆதாமுக்குள்ளாக சரீர இச்சை என்னால் அடக்க முடியல. அப்போ அடக்க முடியலன்னா அப்போ ஏவாளுடைய சரீரத்தில் தான் போய் அந்த பாவத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் வேசித்தனம் இராதபடிக்கு. அல்லேலூயா. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா போய் மிருகத்தோடு கூட போய் நீ செஞ்சிட்டா, நீ விபச்சாரம் வேசித்தனம் செய்தன்னு சொல்லி தேவ ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. அவளவள் தன் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்கவன். ஏமா இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பெண்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏவாள் அல்லேலூயா சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை இச்சித்து கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்கதும் அல்லேலூயா அவன் வர்ணிச்சு அங்க சொல்றான் அந்த வார்த்தை. சர்ப்பத்தை இச்சித்து அவன் மாம்சத்தை இச்சித்து புசித்து அவனோடு கூட அவள் மிருகம் என்கிற சர்ப்பம் என்கிற மிருகத்தோடு கூட அவள் என்ன செய்தா? அவள் உறவு கொண்டாள். தன் ஆசையை அங்கே நிறைவேற்றினாள். சர்ப்பம் ஏவாளுடைய சரீரத்தை ஈச்சித்து தன் ஆசையை ஏவாளிடத்துல அவன் தீர்த்து கொண்டான். அல்லேலூயா. வேசித்தனத்தை அங்கே நிறைவேற்றி கொண்டான் பிசாசு. அவனுடைய வேசித்தனத்தை அங்கே ஏவாளுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். அதனால தான் இங்கே பவுல் சொல்ற, அவளவள் தன் தன் சொந்த புருஷனாய் இருக்கு. அப்ப தன் ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு ஏவாளுக்கு தன் சரீரத்தில் இச்சையான உணர்வுகள் எழும்பும்போது தன் சரீரத்தை கட்டுப்படுத்த முடியலைன்னா முதலாவது அதை கட்டுப்படுத்தணும். அதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியும் முடியல அப்படின்னா போய் உன்னுடைய கணவனோடு ஆதாமோடு கூட மட்டும்தான் அந்த சரீரத்தில் அடக்க வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. அதுக்காக எனக்கு அடக்க முடியலன்னு சொல்லி மிருகத்தோடு கூட போய் க்ளோரி அவர்கள் உறவு கொண்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள அங்கே பிரவேசிக்க முடியாது. அதனுடைய கிரியைக்கு பெயர் விபச்சாரம். அல்லேலூயா. அதனால தான் தேவனாகிய கர்த்தர் இந்த இச்சைக்கு அடக்கி ஆள வேண்டும். அதை சரீரத்தை கிறிஸ்துக்குள்ளாக ஒடுக்கி அதை அடக்க வேண்டும், கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவருடைய கட்டளைகளை அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. புருஷன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அல்லேலூயா. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்பதே சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால். இங்கே விரதத்துவம் என்று சொல்லப்படுகிறது செல்ஃப் கண்ட்ரோல். அல்லேலூயா. இச்சை அடக்கம். உங்களுக்கு இச்சை அடக்கம் எப்பவுமே இல்லாததுனால உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. இப்போ உங்கள் சரீரத்துக்குள்ளே கணவன் மனைவி ஆயிட்டீங்க, ஆதாமும் ஏவாளும் கணவன் மனைவி ஆயிட்டாங்க. அவங்க சரீரத்துக்குள்ளே இச்சை எழுமோ க்ளோரி. இப்போ நான் செபிக்கிறேன், உபவாசம் பண்ணுறேன், க்ளோரி, பிரிஞ்சிருக்கிறேன். அப்போ அந்த பிரிஞ்சிருக்கிற காரியத்தை வச்சு தன் சரீரத்தில் இச்சை எழும்பும்போது அந்த சாத்தான் உங்களை மறுபடியும் மிருகத்தினுடைய
கிரிகளை செய்யும்படி அவன் வேசித்தனத்தை செய்யும்படி அவன் கற்றுக் கொடுத்து தூண்டி விடாதபடிக்கு அவன் பக்கமாய் வஞ்சித்து இழுத்து விடாதபடிக்கு மறுபடியும் ஓடி வாழுங்கள். இது கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். ஆகிலும் அவர்கள் விரக்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது, இச்சை அடக்கமெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்னா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லேலூயா. அவன் விவாகம் பண்ண கடவுள் வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுவது நலம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இங்கு பவுல் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் ஆமென் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்போ இப்படிலாம் நமக்கு ஒரு வழி இருக்குது. ஆமென். க்ளோரி. இப்படிலாம் நமக்கு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் இச்சையை நம்மை நிறைவேற்றி கொள்வதற்கும் அப்படிப்பட்ட காரியங்களே எனக்கு இருக்குது வேதத்திலே என்று சொல்லி நாம் போவோமானால் இவ்விதமான கிரியைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உள்ளே கொண்டு போக முடியாது. நமக்கு இந்த பூமியில பரிசுத்தமாய் விபச்சார வேசித்தனம் செய்யக்கூடாமல் இருப்பதற்கு ஆமென் சரீரத்தோடு கூட மனுஷனுடைய சரீரம் மனுஷோட சரீரம் ஆமென். க்ளோரி. இங்கே அங்க செய்த காரியம் மிருகத்தோடு கூட அவர்கள் செய்தபடினாலே பாவம் மனுஷனுக்குள்ளாக உள்ளே பிரவேசித்தது. அல்லேலூயா. இப்ப அந்த ஆதாம் தேவன் உருவாக்கப்பட்ட மாம்சத்துக்குள்ளாக ஆமென். க்ளோரி. சரீர இச்சை உள்ளே புகுத்தப்பட்டபடினாலே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாரு? ஆமென். அவருடைய வார்த்தையை கொடுத்து அந்த மாம்சத்தில் இருக்கிற இச்சையை அழித்து அவருடைய ஆவியை தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது உபவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போட்டு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்குள்ளாகும் ஏவாளுக்குள்ளாக இருக்கிற அவருடைய ஆவியை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தம்முடைய மாம்சத்தின் மூலமாய் தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் தன்னுடைய பிள்ளைகளை அவர் சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவர் நித்திய ஜீவனை தரும்படி அவர் நம்முடைய ஆவியை மீட்டு கொள்ளும்படி ஆமென். க்ளோரி. அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம் நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்ப போய் பண்படுத்து, உன் மண்ணை எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும்படி தேவனாகிய தோட்டத்தை விட்டு துரத்தினார். நமக்கென்று ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். அப்ப இச்சை அடக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், மாம்சத்தை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளுக்குள்ளாக தந்திரமாய் பொல்லாத பிசாசு சர்பத்தின் மூலமாய் இச்சையை க்ளோரி ரத்தத்துக்குள்ளாக உள்ள புகுத்திட்டதுனால ரத்தத்துக்குள்ளாக நம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்போ நம்ம ரத்தத்துக்குள்ளாக இருக்கிறதான பாவம் வெளியே வரும்பொழுதாம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி க்ளோரி இதை கிறிஸ்துக்குள்ளாக நான் அடக்குகிறேன், என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், என் சரீரத்தை கிறிஸ்துக்குள்ளாய் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி இச்சை அடக்குமன்றவர்களாய் நாம் இருப்போமானால் அழிவில்லாத கிரீடத்தை நிச்சயமாய் நாமும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் திருமணம் எல்லாம் செஞ்சு வைக்கவில்லை. அவர்களே க்ளோரி திருமண பந்தத்திலே அவர்களே உருவாக்கி கொண்டார்கள். கணவன் மனைவியாய் மாறிப்போனார்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு ஏவாள் துணையாய் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த க்ளோரி இதுதான் பரிசுத்த மெய் விவாகம். பாவம் இல்லாத ஒரு கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்த மெய் விவாகம். எப்பொழுது பரிசுத்தத்தை இழந்து அவர்களே சரீரத்தில் உறவு கொண்டு பாவத்தை செய்தார்களோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அது பரிசுத்த மெய் விவாகம் அல்ல. இப்போது செய்கிறதெல்லாம் பரிசுத்த மெய் விவாகம் அல்ல. அது தேவனால் உண்டாக்கப்பட்டதும் அல்ல. க்ளோரி அது உலகத்திலிருந்து உண்டானவைகள். அல்லேலூயா. உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்திலிருந்து உண்டான அந்த திருமணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு பெண்ணை க்ளோரி திருமணத்தை அவர்கள் செய்து வைக்கிறார்கள். சரீரத்தை அவர்கள் இணைத்து வைக்கிறார்கள். இதற்கு பெயர் தான்
திருமணம். அல்லேலூயா. இது உலகத்திலிருந்து உண்டானவைகள், இது தேவனால் உண்டானவைகள் அல்ல. தேவன் திருமணம் எல்லாம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர் செய்யவில்லை. ஆமென், க்ளோரி. அவர்களே செய்து கொண்டார்கள். அவர்களே எனக்கு துணை வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டும் என்று சொல்லி ஆமென் ஆதாமும் ஏவாள் ஆமென் க்ளோரி பரிசுத்த கணவனா எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவளும் என்ன செஞ்சிட்டா, 2 பேரும் ஆமென் விரும்பியே அவர்கள் ஆமென் புசித்தார்கள், பாவம் செய்தார்கள். நான் புசித்தேன் என்று சொல்லி ஆமென் க்ளோரி ஆதாமும் ஒத்துக்கிட்டான், ஏவாளும் ஒத்துக்கிட்டான். உடனே தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சபித்து ஆமென் ஆதாமனுடைய சாயலையும் ரூபத்தையும் அவர் மாற்றவில்லை, மாறாக ஆமென் பாவத்தை செய்ய வைத்த அந்த சர்ப்பத்தை தேவனாகிய கர்த்தர் அவனுடைய சாயலும் ரூபத்தையும் தேவன் சபித்து அவனை தேவனாகிய கர்த்தர் அவர் தள்ளிவிட்டார். சபிக்கப்பட்டவனாய் அவன் மண்ணிலே ஊர்ந்து மண்ணை தின்கிறவனாய் இன்றைக்கு மண்ணிலே உருவாக்கப்பட்ட நம்முடைய மாம்சத்துக்குள்ளாக இச்சையை எழும்ப பண்ணி தேவனுக்கு விரோதமான ஆமென் க்ளோரி பாவத்தில் விழுந்து பாவத்தை செய்யும்படி நமக்குள்ளாக இச்சையை உண்டு பண்ணி எழும்பி குடும்பத்துக்குள்ளாக சண்டை, வீட்டுக்குள்ள சண்டை, ஆமென் க்ளோரி திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு என்று சொல்லி அவன் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் தாறுமாறான அவலட்சணமான பாகாலின் கிரியைகள், எகிப்தருடைய கிரியைகள், கானானுடைய கிரியைகள், மிருகத்தோடு கூட சயனிப்பது, மனுஷர்களோடு மரமுறை மட்ட அவலட்சணமான தாறுமாறான முறைகேடான பாவத்தை எல்லாம் செய்ய வைத்து ஆமென் க்ளோரி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாய் நாம் நிற்க வைக்கிறான். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் ஆமென் தேவன் கொடுத்த ஆலோசனைகளை குறித்து ஆமென் இந்த நாளிலே நாம் தியானித்தோம். அல்லேலூயா. இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நாம் இச்சையை அடக்குவது? ஆமென் க்ளோரி. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ஆமென் எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள்? சரீரத்தில் இச்சையான உணர்வை பிசாசு ஏற்படுத்தி விட்ட பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இச்சை அடக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆமென் நம்முடைய சரீரம் மீட்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு தேவன ராஜ்யத்துக்குள்ளாக நாம் உள்ளே போக முடியும். கணவனும் மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, அவள் சரீரத்தை சரீரமான அவருடைய சபையை க்ளோரி அவருடைய சபையாகிய நம்முடைய சரீரத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லேலூயா தேவ சாயலாகவே அவருடைய ரூபமாகவே தேவனாகிய கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆதாமும் ஏவாளும் ஆமென் அவருடைய சபையை மீட்டு கொள்ளும்படிதான். யாரு? நம்ம கணவன் மனைவி பந்தத்துல, இந்த உலகத்திலிருந்து உண்டான பந்தத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து கொள்ளும்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது சபையாகி அவருடைய சரீரமாய் இருக்கிற கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இடையில இருக்கிற இச்சையை நீக்கி தேவனுடைய கட்டளைக்கு நாம் ஒப்பு கொடுத்து இச்சை அடக்கம் உள்ளவர்களா இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய கிரிக்கு தக்க பலனை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஆவியை அவர் மீட்டுக் கொள்வார். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கர்த்தரை அல்லேலூயா கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அவரோடு கூட சதா காலங்களிலும் நாம் வாழ்வோம். கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, பசியும் இல்லை. என்றென்றைக்கும் அவரோடு கூட பரிசுத்தம் உள்ளவர்களால் அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆலயத்திலே அவரை நாம் சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து க்ளோரி இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.